வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். 15வது ஊதிய ஒப்பந்தம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நேற்று நடந்தது. இதில் 13 தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வேண்டும். பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துறை செயலர் க பனேந்திர ரெட்டி, கூடுதல் செயலர் எஸ் கார்மேகம், த பிரபு சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், தொழிற்சங்கங்கள் சார்பில் கி நடராஜன், நெல்லை ஆ தர்மன், ஆ சவுந்தரராஜன், கே ஆறுமுக நயினார், ஆர் கமலக்கண்ணன், தாடி மா இராசு உள்ளிட்ட 13 சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். அனைத்து சங்கங்களையும் ஒரு சேர அழைக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக தொழிற்சங்கத்தினர் கண்ணில் கருப்பு துணி கட்டி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். சுமார் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விவாதிக்கப்பட்டவை குறித்து சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: ஆ சவுந்தரராஜன், CITU 1/9/2003 இருந்து நிலுவைத் தொகை ஊதிய உயர்வுடன் கூடிய ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, ஓய்வு பெறும்போதே பணப்பலன் வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். கி நடராஜன், தோமுசா மினி பேருந்தை பொறுத்தவரை அச்சப்பட தேவையில்லை, தனியார் மய நடவடிக்கை இல்லை என அமைச்சர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். டெண்டர் எல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவும் வாய்ப்பிருக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டாம் என்கிறோம். கமலக்கண்ணன், அண்ணா தொழிற்சங்கம், அடுத்த முறை அனைத்து சங்கங்களும் ஒரு சேர பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என அமைச்சர் உத்தரவாதம் அளித்துள்ளார். 25% ஊதிய உயர்வு கோரியுள்ளோம். ஊழியர் பிரச்சனையை பேச முத்தரப்பு கமிட்டி அமைக்க வேண்டும். காலி பிரிவினைகளை நிரப்ப வேண்டும். அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார். இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை, ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.